சும்மா சின்ன சின்ன கவிதைகள் எழுதுவேன். அது எல்லாரும் இந்த கடல்ல இருக்கு உப்பு, உன் மேல இருக்கு நட்பு, அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எனக்கு என்னன்னு ஏதோ ஒண்ணு யூனிக்கா பண்ணணும் அப்படின்றது இருந்தது. ஸோ நான் வந்து தூய்மை பாரதம்னு அப்போ வந்து ஸ்கூல் ஃபுல்லா கேம்ப் வச்சிருந்தாங்க. அப்போ ஏதோ ரேண்டமா ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டை பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டி எனக்கு பரிசுலாம் கொடுத்தாங்க. அப்பதான் எனக்கு என்னடா நம்ம எதுவுமே பண்ணல, நாலு ஏதோ ஒரு வார்த்தையை போட்டோம் அதுக்கு பரிசுலாம் வருது, இதே நம்ம லைக் இதுக்காக எஃபர்ட் போட்டு பண்ணும்போது அது எவ்வளோ ரீச் ஆகும்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படிதான் என்னோட யூஜி காலங்கள்ல சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் ஒரு காம்படிஷன்ல. அதுவும் எனக்கு ஒரு பூஸ்டா இருந்தது. அதுக்கடுத்து நான் பெருசா வந்து இந்த கவிதையை வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன், லைக் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால. அதுக்கப்புறம் என்னோட பிஜி காலங்கள் கோயம்புத்தூர்ல போச்சு. அப்போ எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது. ஸோ அப்பதான் இந்த புத்தகம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு அடித்தளமா இருந்தது. எனக்கு என்னன்னா இந்த பொண்ணுக்கு நான் கொடுக்குற பரிசு வந்து யாருமே கொடுக்காத ஒரு பரிசா இருக்கணும். அவ எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, அவ எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எண்டாவது அவ பெருமைப்படணுன்றதுக்காக தான் ஒரு 2 நாள்